நம்ம கோயிலெல்லாம் பார்த்துருப்போம், யானைகளை கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. இவ்வளோ பெரிய யானை அந்த கயிறை அறுத்துடாம ஏன் நிக்குது? அதுக்கு காரணம் அந்த யானைகள் யானை குட்டிகளா இருக்கும்போதே நல்ல பெரிய கயிறை போட்டு கட்டி வச்சிருவாங்க. அது இழுத்து இழுத்து பார்க்கும், அறுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த கயிறு. அந்த யானை குட்டிகள் நினைச்சுக்கும் இந்த கயிறுகளை நம்மளால அறுக்க முடியாதுன்னு முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் முயற்சியை கைவிட்டுரும். இது எதனாலனா சப்கான்சியஸ் மைண்ட்ல இது நம்மளால அறுக்க முடியாதுன்னு கண்டிஷன் ஆயிடுது. ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மிட் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய கம்பெனிஸ் இதே மாதிரி தான். அவங்க சின்னதாக இருக்கும் போதே அந்த என்டர்பிரனரோட மைண்ட் கண்டிஷன் ஆயிரும். இதனால நிறைய லிமிடெட் பிலீஃப்ஸ் கிரியேட் ஆயிரும். அதில் முக்கியமான லிமிடெட் பிலீஃப் ஃபியர்ல நிறைய இருக்குங்க. ஃபியர் ஆஃப் சேஞ்சிங், ஃபியர் ஆஃப் பிளேமிங், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் சக்சஸ். ஃபியர் ஆஃப் சேஞ்சிங்னா நம்ம பிசினஸ் ஒரு வேலை ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மெத்தட்ல இருந்து வேற ஒரு சக்சஸ்ஃபுல்லான மெத்தடுக்கு நம்ம மாறணும்னு நினைப்போம். ஆனால் நம்மளால மாற முடியாது. எதனாலன்னு கேட்டோம்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் கண்டிஷன் ஆயிருக்கும். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி வெளியே வர்றவங்க பெரிய அளவில் வளர்ந்துருவாங்க. அதே மாதிரி ஃபியர் ஆஃப் பிளேமிங். நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறப்ப, ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப, இல்லை புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறப்ப அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம இண்டஸ்ட்ரியில் என்ன நினைப்பாங்களோ, நம்ம ஃபேமிலியில் என்ன நினைப்பாங்களோ, நம்ம டீம் என்ன நினைக்குமோ, நம்ம கஸ்டமர்ஸ் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு அடுத்தவங்கள பற்றியே சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க பிளேம் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுவாங்க. ஆனால் யார் பிளேம் பண்ணாலும் கவலை இல்லை, நான் வளர்றேங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க, சூப்பராக வளர்ந்துருவாங்க. அதே மாதிரி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்போ இந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டா என்ன பண்ணுறது, நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளால் அதுக்கப்புறம் பெருசாக வளரவே முடியலன்னு என்ன பண்ணுறது, இல்லை உள்ளதும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் இருக்கும். இது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியருங்கிறது ஒரு மித். நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கும்போது அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் ஃபெயில் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் 50% ஃபெயிலியர், 50% சக்ஸஸ். முயற்சியே எடுக்காதவங்க 100% ஃபெயிலியர் தாங்க. அதுக்கு அடுத்தது ஃபியர் ஆஃப் சக்ஸஸ். என்ன, வெற்றி அடைகிறதுக்கு பயப்படுவாங்களா? ஆமாங்க, நிறைய என்டர்பிரனர்ஸ் வெற்றி அடைகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டால், வெற்றி அடைஞ்சு திடீர்னு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம பேர் போயிருமே அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலனா அது நமக்கு நஷ்டத்தை கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. ஒரு புது ஸ்டெப், மார்க்கெட்டிங் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. எவ்வளோ ஆர்டர் வரும்னு கரெக்டான ப்ரெடிக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் இருக்காது. இந்த லிமிடெட் பிலீஃப்ஸ் இல்லாமல் அடுத்து நிறைய இருக்குது. லேக் ஆஃப் விஷன், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், ஹெச்ஆர் டீம் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறது, ஃபினான்ஸ் டீம் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறது, கரெக்டான பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் சிஸ்டம்ஸ் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறது, நம்ம பெரிய கம்பெனிலேயே நமக்கு எதுக்கு லேர்னிங் அப்படின்னு நினைக்கிறது, லேர்ன் பண்ணாமல் இருக்கிறது, ப்ராசஸ் ஆட்டோமேஷனுங்கிறது நம்ம அளவுக்கு சின்ன கம்பெனிக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறது. நம்ம சின்ன கம்பெனியாக இருக்கிறதுக்கே இதெல்லாம் தாங்க காரணம். அதனால இந்த மாதிரி லிமிடெட் பிலீஃப்ஸ் ஒவ்வொன்றா பார்ப்போம், எப்படி அதை உடைச்சிட்டு வெளியே வர்றதுன்னு பார்ப்போம். சொல்லி அடிங்க, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.